மாப்பிள கல்யாணம் அண்ணாமலையார் கோயில்ல அமக்கலமா நடந்துருச்சு. மண்டபத்துல 22 வகையான சாப்பாட்டை போட்டு அப்படியே அசத்திட்டீங்க மாப்பிள. இந்த 18 பட்டியல இப்படி ஒரு கல்யாணத்தை யாருமே பார்த்துருக்க முடியாது தம்பி. அப்புறம் அம்மா மாப்பிளைய மாடி கூட்டிட்டு போய் அவர் கேட்கறதெல்லாம் கூடமா. அம்மா நீ வீட்டில் இரு, எல்லா பொருளும் வாங்கி வச்சிருக்கிறேன், என்ன வேணுமா கொடு. நான் என்னமோ தலைவர் என்னமோ பார்க்கணும்னு சொன்னாப்லையா, ஒரு பாயிண்ட் விஷயமா போய் பார்த்துட்டு அந்த வீதியில் கொஞ்சம் தண்ணி வரல, ஒரு அரை மணி நேரம் சேர்த்து விடுன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்துடுறேன். கையில் எடுத்து முன்னும் பின்னும் தொடச்சி காம்பு கிள்ளித்தாரே வாரியா. கற்பூரம் எதுக்கு காமிக்கத்தானே, கட்டிலும் எதுக்கு சாதிக்கத்தானே. மச்சானாரும் சுந்தரி நீயும் தொட்டாதூள் பறக்கும். நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நீயும் செவக்க மாப்பிள்ளை வேணும்.
மச்சான் நானும் சுந்தரி நீயும் தொட்டாதுள் பறக்கும் தொட்டாதுள் பறக்கும் தொட்டாதுள் பறக்கும். உங்களை தான் பார்க்கலான்னு வந்தேன். ஆமா, ஏதோ வெளியில போற மாதிரி தெரியுது. ஆமாம் முத்துசாமி, சென்னை வரலாம் ஒரு வேலை. நம்ம பூர்ண கடையிலேருந்து எர்ணாகுளத்தாடு செல்வராஜ் வீட்டு வரலாம் ஒரு பேர் பிளாக் ரோடு ஒன்று ஆர்டர் கேட்கறதுக்கு சென்னை கிளம்பிட்டேன். நீங்கள் வந்த வேலை என்னன்னு சொல்லுங்கள், நான் முடிச்சு கொடுக்குறேன். அது ஒன்றும் இல்லை தம்பி. இப்போ என் குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில எல்லாமே உங்களுக்கே நல்லா தெரியும். என் சின்னவனுக்கு கால் போனதுக்கு அப்புறம் வீட்டில் எந்த ஒரு வருமானமும் இல்லாதனால சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ரேஷன் அரிசி கூட கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், ஆனா உப்பு மிளகா வாங்குறதுக்கு கூட காசு இல்லை தம்பி. நீங்க தான் இந்த அனாதை பழம் வாங்கி தரேன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. எப்படியாவது எனக்கு அதை மட்டும் வாங்கி கொடுங்க சாமி தம்பி. நான் எப்படியாவது அதை வச்சாவது சாப்பாட்டு பிள்ளைக்கு வச்சுக்கிறோம். எங்க பிள்ளை குட்டியில எல்லாம் நான் காப்பாத்துறதுக்கு வேற வழியே தெரியல. நீங்க சொல்றது புரியுது முத்துசாமி, ஆனா குறைஞ்சது எந்த இடத்துல போனாலும் ஒரு ஓஏபினா 4000 கம்மி கேட்க மாட்டாங்கிறானுங்களே. தம்பி, நான் அவ்வளவு படத்துக்கு எங்க தம்பி போவேன்? ஒருவேளை சோத்துக்கே சிரமமா இருக்குது இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கிறேன் தம்பி, எப்படியாவது கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அந்த பணத்தை வாங்கி தரதுக்கு ஏற்பாடு பண்ணு தம்பி. இங்க பாருங்க முத்துசாமி, எந்த ஒரு வேலைக்குமே பணம் இல்லாத போனா அந்த காரியம் நடக்காது. நீ கொடுக்க வேண்டிய காசு எனக்கு ஒரு பைசா கூட வேணாம்ப்பா. மக்களோட காசுல இன்னைக்கு வரலும் நான் 10 ரூபா வாங்காதான் அந்த 3 வருஷமா பொழப்பு போட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா எனக்குன்னு 1008 கஷ்டம் வரலாம், அதெல்லாம் என்னோட போகட்டும். மக்களோட வயிற்றுல அடிச்சு நான் பொழைக்கணும்னு இல்லை முத்துசாமி. உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. ஒரு 4000 2000 ரெடி பண்ணிட்டு வா முத்துசாமி. என்னோட கை காசு போட்டாச்சு, நான் 2000 ரூபா உனக்கு ஓஏபி நான் வாங்கி தரேன் முத்துசாமி. நீ 2 பசங்களை பெற்று அந்த பையனுக்கு காலு போய் உன் குடும்பம் இந்த அளவுக்கு சூழ்நிலை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல முத்துசாமி. சரி முத்துசாமி, நான் சென்னை கிளம்பணும், நேராச்சு. நீ அந்த 2000 ரூபா கூட தரவேணா முத்துசாமி. நான் உனக்கு ஓஏபி வாங்கி தரேன் முத்துசாமி. என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்யறேன். சரி தம்பி, வர முத்துசாமி. சரி கிளம்புறேன் முத்துசாமி.
சந்திரனை பிடிக்கல சூரியனை பிடிக்கல ஒன்ன மட்டும் பிடிக்குதே எதனால கத்திச்சண்டை பிடிக்கல பக்தி படம் பிடிக்கல புத்தமைக்க பிடிக்குதே எதனால இங்கே இங்கே வந்தால் நஷ்டம் இல்லை எங்கே எங்கே ஆடை இஷ்டம் இல்லை என்னண்ணே சவால்ல போட்ட மாதிரி ஜெயிச்சு கல்யாணம் பண்ணி குடும்பத்தின ஆயிட்டீங்களாட்டு பாண்டியா, நான் போட்ட சவால்ல பாதி தாண்டா ஜெயிச்சிருக்கேன். இன்னும் பாதி இருக்குது. அன்னைக்கு என்ன சொன்ன அந்த முத்துசாமி, என்னை பார்த்து மொட்டை பையன்னு சொல்லிட்டான்ல. இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் இருக்குதுடா. ரதி மாதிரி பொண்டாட்டி இருக்கா. ஆனா அந்த முத்துசாமி இன்னும் நடுத்தருக்கு வந்து பிச்சை எடுக்கலடா. அவன் எப்ப எடுக்கிறானோ அப்பதான்டா என்னோட சவால் முழுசா முடிஞ்ச மாதிரி. நான் கோயம்புத்தூர் மீட்டிங் போகணும், போய் டிரைவர் வர சொல்றேன். ஆமாண்ணே, இன்னொரு விஷயம் மறந்துட்டியா நீ? அந்த திருச்சிக்காரனுக்கு பணம் கொடுத்தியா, ஞாபகம் இருக்குதா உனக்கு? உனக்கு எங்க ஞாபகம் இருக்குது? ஏதோ நல்லா கொழுக்கு முழுக்குன்னு பிள்ளைய பார்த்தா பணத்தை தூக்கி கொடுத்துட்ற. வசூல் பண்றத விட நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். சரி, நான் அந்த திருச்சி வேலையா போயிட்டு வரேன். நீ எதா இருந்தாலும் என்னை ஃபோன் பண்ண தெரியா? சரி. என்னங்க, டிரைவர் காலையிலேயே வந்தார். வந்து சாவியை கொடுத்துட்டு 2 நாள் லீவுன்னு சொல்லிட்டு போனார். நான் தான் கொஞ்சம் மறந்துட்டேன். ஏண்டி, அவன் எப்ப கொடுத்தான், நீ எப்படி கொண்டாந்து கொடுக்குற? ஓ, என்ன நினைப்புல தான் தெரிஞ்சுட்டு இருக்கிற? ஓஹோ, அந்த மொண்டி பையன் சிவா நினைப்ப நடக்காதுடி. என்கிட்ட நடக்காது. ஒரு காருக்கு 4 கார் வச்சுட்டு என்ன நடந்து போக சொல்றியாடி? ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிதாண்டி பேசுவேன். அப்படியே கொஞ்சம் மடியிலே கிடக்க என்ன அந்த மொண்டி பையன் சிவான்னு நினைச்சியா? என்னவே தாண்டி இந்த ரவிராஜாவோட சுயரூபம் என்னன்னு உனக்கு தெரிய போகுது. மீட்டிங் டைம் ஆச்சு, போயிட்டு வந்து உனக்கு பேச. ஆமா, என்னம்மா அவசரமா வர சொன்னியா? அது ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு கறி எடுத்து குழம்பு வச்சேன், அதாப்பா உங்களை கூப்பிட்டு விட்டேன். டீயாவா? கறி எடுத்து குழம்பு வச்சிட்டியா? நம்ம வீட்டில் நான் குழம்பு வச்சா தான் நல்லா இருக்குன்னு சாப்பிடுவேன். சூப்பராக செஞ்சுட்டியா? ஆமாப்பா, சரி. நீங்கள் வேணா இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். சரி வாங்க சாப்பிடலாம். சரி வாங்க. அண்ணா அண்ணா, நெய்யா? என்ன விஷயம் இவ்வளோ தூரம் வந்திருக்க? அண்ணனை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். உங்கள் அண்ணனா? அவர் வேலைக்கு போயிருக்காரு, வர்றதுக்கு எப்படியும் ராத்திரி ஆயிரும். நீ என்ன விஷயம் என்கிட்ட சொல்லிட்டு போ, நான் அவர் வந்ததும் சொல்லிடுறேன். அண்ணி, என்னால் கால் அடிப்படத்துல இருந்து என்னாலேயே வேலைக்கு போக முடியல. சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது என் மனசு ரொம்ப வேதனையா இருக்குது. அதுதான் அண்ணனை பார்த்து செலவு கொஞ்சம் காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அதானே பார்த்தேன், பணம் இல்லைன்னா 3 பேரும் நேரம் இங்கே தான் வர்றது. இங்கே என்னமோ கொட்டி கிடைக்கிற மாதிரி.
நீங்க வந்த போதெல்லாம் நாங்க பணத்தை தூக்கி கொடுத்துட்டா நாங்க என்ன தெருவில் போய் பிச்சை எடுக்கிறது? இங்க பார், போனாலும் இப்ப இல்ல, போ போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வா, அப்புறம் பார்க்கலாம். சரிங்க நீ. இந்தா ஒரு நிமிஷம் இரு வரேன். இந்தா இதில் பழைய சத்தை கழிச்சு கொண்டு வந்திருக்கேன். வந்ததுக்கு எதையாவது குடிச்சிட்டு போ. அப்புறம் வீடு தேதி வந்து உனக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்கலையேன்னு சொல்லுவாங்க. அந்த பாவம் எனக்கு எதுக்கு? இந்தாப்பா குடி. வேண்டாம் நீ, நான் வீட்டுக்கு போயே சாப்பிட்டுக்கிறேன். அட என்னடா இவ பழைய சொத்தை கொடுக்குறாளேன்னு பார்க்குறியா? என்னப்பா பண்ணுறது, நாங்களே இதைத்தான் குடித்தோம். இந்தா குடிச்சிட்டு போ. குடி. இல்லை வரணும். தம்பி, ஏய் எப்படா வந்த? இப்பதானா வந்தேன். என்னடா இது கவிதா, என்ன கரைச்சி கொடுத்துருக்குற? சாப்பாடு என்ன செய்யலையா? ஆமாங்க, இனிமேல் தான் அரிசியை ஊற போடணும். எனக்கு இதே போதுண்ணா. என்னடா இதெல்லாம்? 10 நாள் ஆன மாதிரி சாப்பாடு எப்படி சாப்பிட்றா? ஆமாண்ணா, 10 நாளாவே நல்ல சாப்பாடு இல்லைண்ணா. ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணா. சரிண்ணா, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேண்ணா. சரி சிவா, நாளைக்கு நான் சம்பளம் வாங்கிட்டு அப்பா அம்மா வந்து பார்க்கணும்னு சொல்லு. சரிண்ணா, வரேண்ணா. அப்பாப்பா, கறி குழம்பு சூப்பரம்மா, செம்மையா செஞ்சுவிட்டேன். மாப்பிள்ள வந்துட்டாரா? மாப்பிள்ள சாப்பிட, மாப்பிள்ள பசியோட வந்திருப்பாரு. கூட்டி போய் சாப்பாடு போடமா. சரி நான் போயிட்டு வரட்டுங்க. செல்லமா வளர்த்து விட்டேன், நீங்க பார்த்து பண்ணிக்கிங்க. வரட்டுங்களா? ஏய் என்னடி இதெல்லாம்? பசியோட வந்து என் தம்பிக்கு பழைய சோறை கொடுக்குற, உங்க அப்பனுக்கு கறி சோறு போட்டு விருது வைக்கிற. ஏடி இப்படிங்கிற? அவனுக்கு வெறும் சோத்தை போட்டு கொஞ்சமா குழம்பு வச்சிருந்தா அவன் சந்தோஷமா சாப்பிட்டு போயிருப்பாண்டி. ஏண்டி இப்படி மனச்சாட்சி இல்லாம இருக்கிற? ஆமா, எனக்கு மனசாட்சியே இல்லதான். நமக்கு நல்லது கெட்டதுன்னா யார் வந்து பாக்குறாங்க? அவங்களா வராங்க? எங்க அப்பா தானே வராரு. அதனால அவருக்கு செஞ்ச போட்டதுல என்னங்க தப்பு? தப்பு தாண்டி, தப்புதான். உன்னெல்லாம் கட்டிக்கிட்டோம் பாரு, ஏன் தப்பு தாண்டி. என்ன கட்டிக்கிட்டதுனாலதா நீங்களாச்சும் இப்படி நல்லா இருக்கீங்க. இல்லைன்னா அவங்களோட போய் தெருவில் பிச்சைதான் எடுத்துட்டு இருக்கணும். என்னடி சொன்ன? மரியாதை அவ்வளவு போயிடு, இல்லைன்னா நடக்கிறதா வேற. எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாண்ணா. நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கண்ணா, சந்தோஷமா இருக்கணும். ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக. முருகா, எங்கடா முதலாளி? சத்தம் போடாதா, அண்ணன் தூங்குறாரு. எழுப்புடா அவனு. ஊர்ல பல பேர் தூக்கத்துக்கு எடுத்துட்டு அவன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறானா? எழுப்புடா.
ஏண்டா ஊர்ல எத்தனையோ பேர் குடும்பத்தை தூங்க விடாம பண்ணிட்டு நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறியா? வா மாப்பிள, என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கிற? சீ, மாப்பிளையா? அப்படி கூப்பிட உனக்கு வெக்கமா இல்ல? நம்பின என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியாடா, நாசம் பண்ணவன. என்ன மாப்பிள, என்ன மாப்பிள திடீர்னு ஏதோ பேசுற? எதுடா சின்ன விஷயம்? நண்பன் நினைச்சண்டா ஒண்ணு, ஆனா எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட நீ. மரியாதையா என் அக்கா கழுத்துல தாலி கட்டி மனைவியா ஏத்துக்கிற. தாலியா? அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. நீ இவ்வளவு தூரம் பேசுறதுனால வேணா வப்பாட்டியா வச்சுக்கிறேன். மாப்பிள, இனிப்பான பொருளை கசப்பான பொருளை தேடி காக்கா குருவி கூட போவாது. இனிப்பான பொருளை தேடி தான் போவோம். உன் அக்கா நல்லா குண்டு வெள்ளமாட்டு இருந்தா, அதான் ஒரு உருட்டு உருட்டுனேன். டேய், என் அக்கா கழுத்துல தாலி கட்ட வச்சு இந்த ஊரு முன்னால அவளை உனக்கு மனைவி ஆக்கல. என் பேர் சிவானந்த இல்லடா. டேய் இருந்து பாருடா நீ. டேய், மாசி குளிர்ல மரமே நடுங்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாசியோட பேரை கேட்டா இந்த ஊரே நடுங்கும். மரியாதையா என்ன பகிச்சுக்கிட்ட இந்த ஊர்ல நீ நிம்மதியா பழகிய தோஸ்துக்காக உன்னை உயிரோட விடுறேன். போலீசி போ. மரடு பிடிச்ச முட்டிய பேத்து என்ன பகிச்சுக்கிட்ட இந்த ஊர்ல எவனும் ஆள் பலம் பண பலம் எல்லாம் என்கிட்ட இருக்குது. நீ சுண்டகா பையன், உன்னால என்னடா பண்ண முடியும்? சின்ன உளிதான் பெரிய மலைய உடைச்சு எடுக்குதான். உன்னோடைய ஆணவோ அகம்பாவோ அளவுக்கு மிஞ்சின திமிரு எல்லாத்தையும் அடக்கி உன்னை இந்த ஊரு முன்னாடி மண்டியிட வைக்கிறேன்டா. பொறுத்திருந்து பாருடா, உனக்கு எவன் நான்டா வரண்டா. பங்காளி, பங்காளி, பங்காளி. அடடே, வா பங்கு வா. என்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிற? அது ஒண்ணுமில்ல பங்க, இந்த ஊர்ல எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டி இருக்குது, அதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். என்ன தேடி வந்திருக்கிறியா? என்ன சொல்ற? இந்த ஊர்ல நீ தான் பெரிய ஆளு, அதனாலதான் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். இவ்வளவுதானா? இது போன் பண்ணி சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. பரவாயில்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிற. நீ போய் ரெஸ்ட் எடு. நான் போய் பொண்ணு தாயிட்டு சொல்லி கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன். ஏ முருகா, இங்க வாடா. சொல்லு. பங்காளிக்கு போய் எல்லாம் அடிச்சா கிர்னு ஏற மாதிரி சரக்கு வாங்கிட்டு வாடா. சரிண்ணா, அதான் வாங்கிட்டு வரண்ணா. பங்காளி, நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் வரேன். ஊர்ல எல்லாத்தையும் தூங்க விடாம பண்ணிட்டு நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறியாடா? உன்ன மாதிரி அகம்பாகம் பிடிச்ச பாவிங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு சிவா வர மாட்டான்டா. இந்த சிவானால அக்கா, உன்ன நாசம் பண்ணவன நாராசம் பண்ணிட்டங்க. உன்ன மாசம் பண்ணவன மரணம் கொடுத்துட்டேன்.
அந்தா இங்க நமக்கு முன்னாலே 4 பரதேசி பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறானுங்களே. எவனா ஒருத்தன் அடிமுடி தேங்காய நமக்கு கொடுத்துட்டு அவன் போயிட்டான். இது எப்படி திங்கிறது? நடுவில் ஓரமெல்லாம் தின்னாச்சு, நாக்குக்கு எட்டுற அளவுக்கு மட்டும்தானே இருக்குது. இதை எப்படி சாப்பிட்றது? கல்லை தூக்கி போட்டு உடைச்சா மண்ணு பட்டுடும், கையில உடைச்சா கையில குத்திடும். இதை எப்படி உடைக்கலாம்? என்னம்மா? அம்மா ரோட்டு தண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க? தேங்காய் வச்சுட்டு என்னமோ பண்றேன். ஒன்னும் பண்ணல, உன் வேலையை பார்த்துட்டு போமா. அட இல்லையா, தனியா தேங்காய் முடி வச்சுட்டு நிக்கிறியே, அதுதான் என்னன்னு கேட்கலான்னு கேட்டேன். இதை எப்படி உடைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். போதுமா? இத உடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா? யோ, கால் சந்தில வச்சு ஒரு நசுக்குனீனா உடைஞ்சிரும். கால் சந்தில? ஆமா. ஐடியா வந்தா கேட்டு பாப்போமே. நல்லாவே கையெடுத்து நசுக்கியா? ஐயோ போச்சே ஒண்ணு குறத்துக்குன்னு வச்சிருந்த ஒரு டியூப் ஓசு புடுங்கிட்டு போயிருச்சு. என்னது ஓசு புடுங்கிட்டு போயிருச்சா? என்னையே சொல்ற, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணுமா? சம்சாரத்துக்குன்னு வச்சிருந்தேன், அது ஒரு சமாச்சாரமா ஆகி போயிருச்சு. அதுக்கு சங்கு ஊதிட்டாங்க. சம்சாரத்துக்குன்னு வச்சிருந்தியா? இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி விளக்கமா சொல்லு. ஏலே இங்க வாழ. தேங்காய் உடைஞ்சிருச்சு, என் குஞ்சியும் உடைஞ்சிருச்சு. ஐயா, இதத்தான் இப்படி சொல்லிட்டு இருந்தியா? கரும்பு கொஞ்சம் புரியுற மாதிரி இப்பயாவது சொன்னீங்க. சரி, அதுக்கு ஒரு வழி இருக்கு, சொல்லட்டுமா? சொல்லு. நீ என்ன பண்ற? இங்க பாரு, யோ என்ன பாரு, அங்க என்ன ஆடுது? நேரா இப்படி கையில புடிச்சுக்கிட்டு நல்லாம்பட்டிக்கு போனீங்கன்னா நல்லா இறுக்கி ஒரு கட்டுக்கு போடுவாங்க, அந்த கட்டுலயே எல்லாம் சரியாயிரும். என்னது நல்லாம்பட்டிக்கா? ஆமா. கட்டு போடவா? ஆமா. அங்க என்ன மல்லாக்க படுக்க வச்சு 2 பேரு கையும் 2 பேரு காலையும் புடிச்சு என்னது எவ்வளவு நீளுதோ அந்த நீளத்துக்கு தப்பை வச்சு வெள்ளை துணியை வச்சு கட்டி கழுத்துல மாட்டி விட்டுருவானுங்க. நானு அவரை காட்டுக்கு மருந்து அடிக்கிற மாதிரி தலையில மாட்டிக்கிட்டு போக வேண்டியதான். என்னையா ஒரு நல்ல ஐடியா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற? ஐடியாவா? ஊத்திட்டு போயிடுச்சு. எங்க இது இவங்க 2 பேரும் பார்த்தா நோய் வந்த கோழி மாதிரி கிடக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ குஞ்சு விளையாட்டு நடந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். இவனும் இந்த குஞ்சை வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டான் போல இருக்குது. ஏதோ 4 6 அடிச்சு வச்சுட்டான். சரி, நம்ம போய் கேட்போம். அப்புறம் ஜிமிக்கி வேலை முடிஞ்சுதா? ஆச்சு. என்ன மாதிரி வளர்த்துருக்காங்க பாரியா, உண்மையை டக்குன்னு சொல்லிவிட்டா. சரி, எதிர்பார்ப்பு என்ன கேட்போம். அப்புறம் வேலை முடிஞ்சானே? வேலை முடிஞ்சிச்சு. அப்ப ஏன் பாதிலேயே பிடிச்சிட்டு நிக்கிற? நான் என்னத்த சொல்லுவேன்? என்ன ஆச்சு? போச்சு. என்ன போச்சு? என்ன ஜிமிக்கி ஆச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. பாரா எப்படி வளர்த்திருக்காங்க பாரியா. என்னவோ நடந்துருக்குது உங்களுக்குள்ள. சொல்லித்தான் தொலைய. கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி ஆயிருந்தா கூட பரவாயில்லையே. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஆயிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இதை வச்சு கொஞ்சமாடா ஆட்டான்னு சொல்லுமா. அப்படி என்னதான் நடந்திருக்கும்? என்னையா கீழெல்லாம் தண்ணியா கிடக்குது, என்னையா பண்ண டேஜ்ல? அது என்ன அறியாமலே அது போயிட்டு இருக்குது. சரி, என்ன ஆச்சு ஜிமிக்கி? என்ன தெரியாச்சு, நீ வேற மாதிரி கேட்டுட்டு இருக்கிற. அப்பதான் உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. நான் தான் வந்து கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எங்களுக்குள்ள என்னடா நடந்தது? உங்க அப்பா அம்மாவோட சொல்லு, என்ன நடந்தது? இங்க பாரு, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அவன் ஏதோ டயர்டா இருக்கிறத பார்த்தா அவன் கம்முன்னு இருந்தாலும் நீ விடமாட்டிய. யார்? நானு. வாயில வந்து நீ என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத.
என்ன லூசுன்னு டைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கறா? யோ நான் போறேன், நீ என்ன இந்த ஆள்கிட்ட கேட்டுக்கோ. என்ன லூசு டைட்டுன்னு இருக்கறா? ஐயோ ஏதோ நடந்துருக்குது. அது லூசா இருந்துச்சா டைட்டா இருந்துச்சான்னு இவனை கேட்டா தானே தெரியும். ஐயோ கேட்டுவாள் அதுவா ஓப்பன் ஆகி அதுவா போயிட்டு இருக்குது. என்ன ஆச்சுன்னு? இவ்வளவு நாளா நான் அரை கிலோமீட்டருக்கு அந்தாண்ட நின்று ஒண்ணு கடிச்சாலும் அது அங்க போய் அடிக்கும். இப்ப என்ன அறியாமலே தொடசத்துல போயிட்டு இருக்குது. ஏன்னா வந்திருந்து பாக்குறேன் நொந்து போய் கிடக்குறியே, அதான் உன்னை கேட்டேன். தம்பி நான் நொந்து போல அருந்து போய் பேசிட்டு இருக்கிறேன். போச்சா போச்சா கொஞ்சமா ஆடுனதுல இப்ப என்னதான் பண்ணலான்னு இருக்க? எந்த மாதிரி சமாச்சாரம்டா சொல்ற நீ? தெளிவா சொல்லுடா. இப்ப என்னதான் உங்களுக்குள்ள நடந்துச்சு? அவகிட்டயே கேட்கலாமல்லடா நீ. சரி வா போவோம். ஒருவேளை சோற்றுக்காக உடல் வாடிட கையேந்தி ஓடுகின்றோம் உயிர் வாழ்ந்திட. பசி என்ற தீயில் இறைப்பை சாம்பல் ஆகுதே. மனிதநேயம் எங்கே இங்கே செத்து போனதே. இருப்பவன் கொஞ்சம் தந்தால் இல்லாத ஏழை இல்லை. கண் திறந்து இறைவா பாரு எல்லாரும் சிவா, உங்களை இந்த நிலைமையில நான் பார்க்கணும் சிவா. சிவா என்ன மன்னிச்சிருங்க சிவா. உங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்களே. சிவா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சிவா. நான் உங்களுக்கு பண்ண பாவத்துக்கு இப்ப நான் தண்டனை அனுபவிக்கிறேன் சிவா. அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடுதான் இந்த கோயிலுக்கு வந்தேன். ஆனா இங்க உங்களை இப்படி பாப்பா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சிவா. பாவத்துக்கு பரிகாரம் தேடி நீ கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க. ஆனா நான் பசியால வாடி போயிருக்கிற இந்த வயிற்றுக்கு பிச்சை கேட்டு வந்திருக்கேன். சிவா நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் முன்ன உங்களை தரக்குறைவா பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சிவா. வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையை நாசமாக்கி நிக்கிறேன் சிவா. உங்க உண்மையான காதல புரிஞ்சுக்காம நான் இந்த கோலத்துல நிக்கிறேன் சிவா. என்ன மன்னிச்சிருங்க சிவா. ஏழைங்க தான் கஷ்டத்தை தாங்க முடியாம இந்த கடவுள் மேல பழிய போடுவோம். வசதியா வாழ்ற நீங்களும் இந்த கடவுள் மேல பழிய போட்டா என்னங்க அர்த்தம்? சிவா காரணம் இருக்கு சிவா. நீங்க இந்த மாதிரியான நிலைமைக்கு நானும் ஒரு விதத்துல காரணம்ட்டு என் உள் மனசு என்ன சாகடிச்சுக்கிட்டே இருக்கு சிவா. உங்க கஷ்டத்துல நானும் பங்கெடுத்துக்கலாமா சிவா? வேண்டாங்க, வேண்டாம். அவசரப்பட்டு நீங்க எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கையோட ஆரம்பம் முடிவும் நம்ம கையில எதுவும் இல்லைங்க. எல்லாம் இந்த ஆண்டவன் கையில தாங்க இருக்கு. அவசரப்பட்டு நீங்க எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நான் வர்றேன் சிவா.
உங்களை பார்க்கலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. எப்படி பார்க்க முடியும்? பணம் வாங்கும்போது வந்து பார்க்குறீங்க, அப்புறம் நாங்கள்லாம் உங்களை தேடி அலைய வேண்டியதாக இருக்குது. பணம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு கேட்டா அதான் ஆச்சு இதாச்சுன்னு ஒரே சாக்கு போக்கு. என்ன வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கலாம் கேனைன்னு நினைச்சிங்களா? ஐயா இன்னும் கொஞ்சம் பொறுத்துங்க ஐயா, நான் எப்படியாவது உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். எங்க கொடுக்க போற? பணம் வாங்கின பையனுக்கு கல்யாணம் பண்ண, வேலை வாங்கின, அவனும் உத்தியோகத்துக்கு போய் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். உங்க வேலைய எல்லாம் நல்லா தான் நடக்குது. ஆனா என் பணத்துக்கு என்ன வழி? இதா பாரு முத்துசாமி, உன்னால பணம் கொடுக்குற வழி இல்லை. அதனால நாளைக்கு நான் பத்திரத்தோட வரேன், எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்து எழுதி கொடுக்குற வேலையை பாரு. நான் வரேன். கேங்க, கடவுள் நமக்கு மட்டும் ஏங்க இவ்வளவு சோதனையை கொடுக்கணும்? அவர்கிட்ட கை நீட்டி வாங்கின பணத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா கொடுக்கறதுக்கு தான் நம்ம கிட்ட எதுவுமே இல்லையேங்க. எப்படி கொடுக்க முடியும்? தெரியலையே, எப்படி கொடுப்போன்னு எனக்கு வழி தெரியலையே. லட்சுமி, நம்ம வீட்டை பவர் எல்லைக்கு எழுதி கொடுத்துட்டோம். இனிமேல் அவருக்கு கரை பண்ணி கொடுக்கறது தானே நல்லது, அதுதானே நியாயமும் கூட. நம்ம இப்படி நடுத்தெருவுக்கு வருவோம். அம்மா அம்மா, வாடா தங்கம். கேடா, காலையில கஞ்சி கூட குடிக்காம எங்கடா போன? நான் எங்கம்மா போவேன்? கோயிலுக்கு தாம்மா போயிருந்தேன். மனசு சரியில்லைன்னு பக்கத்துல கோயிலுக்கு தாம்மா போயிருந்தேன். இந்தாங்கம்மா. சிவா ஒரு மாதிரியா இருக்கிற, ஏப்பா என்னாச்சு? டே தங்கம், ஏதுடா இவ்வளவு காசு? உனக்கு ஏதுடா இவ்வளவு காசு? அம்மா, என் காலு நல்லா இருந்தா நான் ஓடி ஆடி போய் வேலை செஞ்சு உங்களை உட்காந்து வச்சு காப்பாத்திருப்பேன். என் காலே நொண்டியா இருக்குதேம்மா, அதனால கோயில போய் பிச்சை தாமா எடுக்க போனேன். என்னடா சொன்ன? நீ போய் பிச்சை எடுத்தியா? ஐயோ ஐயோ ஐயோ! டேய் தங்கம், சாமி உனக்காடா இந்த நிலைமை? ஐயோ! டேய், நாங்க பெத்தவங்க, நாங்க உயிரோட இருக்கும் போது நீ எதுக்குடா பிச்சை எடுக்கணும்? டேய் டேய் சாமி, நீ யாருக்கிட்டையுமே கையேந்த கூடாதுடா. அத பாக்குற சக்தி எங்களுக்கு இல்லடா. சிவா, உன்னை பிச்சைக்கு ஆளாக்கிட்டா. இந்த பாவியாக்கியோட உட்கார வச்சுட்டியே, என்னால 10 காசு சம்பாதிக்க கூட வழி இல்லையே நினைச்சிட்டியாடா. அப்பா, நாளைக்கே நம்ம நடுத்தருக்கு போனாலும் நமக்குன்னு வந்து யாருப்பா உதவி செய்வாங்க? டேய் தங்கம், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இல்லப்பா, நீங்க பைனான்ஸ்கார் கூட பேசிட்டு இருந்தத வெளியே நின்னா கேட்டுக்கிட்டு தான்ப்பா இருந்தேன். பைனான்ஸ்கார் உங்களை திட்டனதை பார்த்துட்டு அப்பயே செத்து போயிடலான்னு. ஏன்டா சாமி இப்படி எல்லாம் பேசுற? இல்லம்மா, என்னால தானே உங்களுக்கு இந்த கஷ்டம். சிவா, உனக்காகத்தானே நாங்க வாழ்றோம். நாங்க வாழ்றதே உனக்காக தானடா. இல்லம்மா, எனக்காக நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதுமா? எனக்காக நீங்க தர்ற கஷ்டத்தை பார்த்துட்டு என்னால தாங்க முடியலமா. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னடா என்ன சொல்ற?
ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற சின்னவா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஆமாப்பா, இந்த நிலைமையோட ஆமாப்பா, இந்த நிலைமையோட இந்த உலகத்துல வாழ எனக்கு பிடிக்கலப்பா. அதனால எடுத்த காசுல விஷத்தை வாங்கி குடிச்சிட்டேன். ஐயோ டேய் 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 என்னடா சொல்ற? டேய் விளையாட்டு கூட அப்படி சொல்லாதடா. அது எங்களால தாய்க்க முடியாது. விளையாட்டு சொல்லுமா, நிஜமான விஷத்தை வாங்கி குடிச்சிட்டோமா? ஐயோ சிவா, ஏன்டா இப்படி செஞ்ச? ஏன்டா இப்படி செஞ்ச? டேய் டேய் டேய், பெத்தவங்க பிள்ளைங்களை என்னைக்குமே பாரமா நினைக்க மாட்டாங்கடா. நீ எனக்கு பாரமே இல்லடா. டேய் தங்கம், நீ வாழணும்டா, 100 வருஷம் சந்தோஷமா வாழணும்டா. டேய் வாடா ஆஸ்பத்திரிக்கு போலாம். டேய் வாடா ஆஸ்பத்திரிக்கு போலாம். டேய் சிவா, ஆஸ்பத்திரிக்கு போலடா, அப்பா உன்னை காப்பாத்துறடா. வாடா வாடா சிவா, ஆஸ்பத்திரிக்கு போலாம். வேண்டாம்பா, வேண்டாம். ஆஸ்பத்திரிக்கு போனாலும் 2 லட்சமோ 3 லட்சமோ கேட்டா நீ எங்கப்பா போவீங்க? வேணாம்பா. ஆமா, எங்கேயோ போய் சாகிறதை விட 10 மாதம் சுமந்து பத்த உன் மடியிலேயே என் உயிர் போகட்டுமா? சிவா, ஆமா, கடைசியா எனக்கு ஒரு ஆசைமா. என்னடா? எனக்கு ஒரு தாலாட்டு பாடுமா. அந்த தாலாட்டு ஐயோ உயிர் போகட்டுமா? அப்பா, எப்பயும் ஒரு தாலாட்டு பாடுவீங்களேப்பா, அந்த தாலாட்டு பாடுங்கப்பா. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே உன் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ அம்மா, ஒரு தாலாட்டு பாடுமா. சாக போற நேரத்துல அம்மா தாலாட்ட பாடுனா என்னால எப்படா பாட முடியும்? எழுவாய பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே, ஆளால ஒஞ்சிருப்பு கொத்துதையா. அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா. கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு, அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா. ஆடும் ஆடும் வருவாய மெல்லுதையா. காத்தோட உபாசம் காடில்ல உபாசம், ஊத்தாட்டம் உதரப்பு உருதையா. சால் சாப்பு வேணா வந்து இல்லையா. சாவையோ குரு போட்டு கொல்லையா.
தாய்க்கு தலைமக தகப்படுகையில என் மகன் சொல்லுவாங்க. ஆண்டவே எனக்கு 2 பையனை கொடுத்தா, ஆனா அத பாதியிலேயே பறிச்சுக்கிட்டான்டா. நான் என்னடா பாவம் செஞ்சேன்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? உன் தம்பி எப்படி செத்தான்னு தெரியுமாடா? அவன் ஒரு வாரம் சோறு கிடைக்காம தாடா செத்து போயிட்டான். இனிமே அவன் இந்த உலகத்துல எப்படிடா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க முடியும்? பெரியவா பெரியவா, டேய் அவன் ஒரு வேளை சோத்துக்கு தாண்டா நொந்து நோஞ்சி போய் செத்து போயிட்டான்டா. அதனால விஷத்தையும் குடிச்சா. டேய் இந்த குடும்பத்துக்காக நாயா உழைச்சான்டா. இந்த குடும்பத்துக்கு ஒரு தோடு மாதிரி இருந்தான்டா. அம்மா உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன்னு அம்மா அம்மாடைய முன்னாடியே பிடிச்சிட சுத்தி சுத்தி வந்தவன் இன்னைக்கு ஒரு அடியா போயிட்டான்டா. ஒரு அடியா போயிட்டான். ராஜா, உனக்கு ஒண்ணு தெரியுமாடா? நான் 2 பேத்தையும் படிக்க வைக்கும் போது சிவா சொல்லுவாடா, அண்ணன் நல்லா படிக்கிறா, அவனை நல்லா படிக்க வைங்கப்பா. நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தையும் அவனையும் படிக்க வைக்கிறான்னு சொல்லுவான்டா. அவனுக்கு மட்டும் காடு நல்லா இருந்திருந்தா நாங்க எப்படி நட்டாத்துல விட்டுட்டு போயிருப்பானா? ராஜா, உன் தம்பி ஏன் செத்தான்னு உனக்கு தெரியுமாடா? அவன் இந்த வயசான காலத்துல எங்களுக்கு சோறு போட முடியாதுன்னு நினைச்சுட்டாடா. அவன் செத்து போயிட்டாடா. அவன் அப்பாவையும் அம்மாவையும் காப்பாற்ற முடியலையேன்னு தாண்டா விஷத்தை குடிச்சு செத்து போயிட்டாடா. அப்பா அப்பா பெரியவா இப்ப காலை பிடிச்சி ஆடுது என்னடா? உங்களெல்லாம் விட்டுட்டு போறது ஏன் தப்புதாப்பா? டேய் அவனை எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்ட தெரியுமா? ஆனா இன்னைக்கு வாழ வாழவே நான் வாரி கொடுத்துட்டேனடா. ஐயோ கடவுளே, யாரு கண்ண பட்டுச்சோ என் குடும்பமே சின்ன பிள்ளமா அடிச்சிரா. ஐயோ என் குடும்பம் என்ன பண்ணுச்சோ தெரியலையே. என் குடும்பத்துக்கு வந்த நிலைமை வேற எந்த குடும்பத்துக்குமே வரக்கூடாதுடா, வரக்கூடாது. அம்மா அம்மா, இனிமேல் உங்களை தனியா விட மாட்டோமா? நான் அப்பயே ஊருக்கு போயிட்டு கவிதாவை கூட்டிட்டு நான் உங்களோடய வந்து இருந்துடுறேம்மா. நான் வரேம்மா. என்னங்க அந்த வீட்டுல இருக்கும்போது நம்ம மருமக நம்மள நாய விட கேவலமா தான் நடத்தினா. இப்போ இவ போய் கூப்பிட்டா மட்டும் உடனே ஓடி வந்து நம்ம கூட சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இருக்க மாட்டாங்க, இருக்க மாட்டேன். நம்மள அவ்வளவு கேவலப்படுத்தாம மறுபடியும் இங்க வந்து வாழ மாட்டாங்க, வாழ மாட்டா. 2 பிள்ளைய பெத்தோம், ஒண்ணு பறி கொடுத்துட்டோம். இன்னும் ஒண்ணாவது அவன் சந்தோஷமா வாழட்டாங்க.
அவன் வாழ்க்கையில நாம குறுக்கிட வேண்டாம். எனக்கு கல்யாணம் ஆன நல்லது இன்னைக்கு வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இப்போ ஒண்ணு மட்டும் கேக்குறேங்க. நம்ம கிட்ட நம்மள திட்ட நம்ம மருமகிட்ட கையேந்தி குடிக்கிறத விட 4 திருமண பேச்சை எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. அப்படியே வாழ்ந்தா வாழ்வோம், இல்லையா ஏதோ ஒரு வீதியில செத்து கிடந்தா யாராவது நம்மள தூக்கி போட்டுருவாங்க. எனக்கு நம்ம எங்கேயாவது போயிடலாங்க, நம்ம எங்கேயாவது போயிடலாம். லட்சுமி சொல்லிருக்கிறேன். சரி லட்சுமி, நான் சொல்லி நானும் அப்படித்தான் நினைச்சேன் லட்சுமி. சரி லட்சுமி, போயிடலாம் லட்சுமி, எங்கேயாவது போலாம் லட்சுமி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜிமிக்கி கோயில்ல வாக்கு கேட்க போயிருப்பா. என்னார் ஆனாலும் சரி, இங்கே இருந்து என்ன சமாச்சாரம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போறோம். ஆமா, 8 மணிக்கு வந்தா 7:30 வந்துருக்குது பாரு. ஏடா எதுக்குடா வந்து நின்று இருக்கிற? எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கணும்னு தான் வந்தேன். சான்ஸா? உனக்கு தான் எல்லாம் பீஸே போயிடுச்சு, அப்புறம் எங்கடா சான்ஸ் கிடைக்கும்? உனக்கு கொடுத்தா அந்த பஸ் டிரைவர் பிடிச்சி ஆட்டுனதுல ஆணி வேரெல்லாம் புடுங்கிட்டு போயிருச்சாம்ல. யாரா சொன்னா? தொத்துக்கிட்டு நிக்குதாம்ல. உன்ட்ட யாரா சொன்னா? அந்த வானவராயங்கிற வல்லவராயன் தான் சொன்னா. அந்த வடசட்டி வாய எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கிறான் பாரு. வருட்டு இன்னைக்கு பேசிக்கிறேன். ஜிமிக்கி, இனிமே யாருக்கிட்டையும் நீ பயப்பட தேவையில்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவனுங்க 2 பேரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியே தெரியல. ஏதோ அவசரத்துக்கு நானாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி முதலாளி நல்லா இருக்கீங்களா? என்ன ஆசீர்வாதம் பண்றீங்களா? ஏண்டா பணம் தான் கண்ணை மறைக்கும்னு தெரியும். ஏன்டா இப்படி பொம்பளை புள்ள சகவாசமாடா கண்ணை மறைக்கும்? ஆமா. ஏன்டா புண்ணுவாச்சு போய் இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? சாமி வாக்கு கேட்டு வந்து உங்க 2 பேர் பூமரன்களே கம்முன்னு இருக்கணும். அக்கா சொல்லு எங்க 2 பேர்ல கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இவனை கூட்டு வந்து நிக்கிற நீ? ஆப்போயா வாய மூடுறா. இவன் பெரிய ஒழுங்க. இங்க என்ன இருக்குது? எல்லாமே இருக்குயா. இருக்கிற மாதிரி அளவுக்குல இல்ல. நீ மாத்தினால இருக்கு. உங்க 2 பேத்துக்கும் ஒழுங்காவே இல்ல. அதனாலதான் இந்த ஆளை நான் கட்டிக்கிட்டேன். உனக்கு என்னடானா ஒண்ணுக்கு கூட விட முடியாது. அவனுக்கு என்னடானா ஒழுங்கிறது நிக்காம ஊத்திக்கிட்டே இருக்குது. சிமிக்கி அப்படி நான் என்னடா பண்றது? ஒரு கேட்டால வச்சுக்கலாமா? நல்லா இருக்கற இவனை கட்டிக்கிட்டேன் நானு. அவன் நல்லா இருக்கறான். ஆமா. அவன் வீட்டுக்காரி இருக்குதா? ஜிமிக்கி நாங்க நைட் எல்லாம் பஸ் நைட் நடத்துற ஐடியாலாம் இல்ல. பகல்லையே வச்சுக்கலாம்னு வந்துட்டோம். உனக்கு ஒன்றும் ஆச்சரியப்படல இல்ல. சரி ஜிமிக்கி, ஆசீர்வாதம் வாங்கிடலாம் முதலாளி கிட்ட. வாங்க முதலாளி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. இந்த நாய்கிட்டே ஆசீர்வாதம் பண்ணுங்க. நாசமா போ. பாரு இவன் நம்ம போய் பஸ் ஸ்டாண்ட் கொண்டால விட்டா இவனுக்கு பேசிட்டே இருப்பானுங்க. அந்த பிள்ளை 5 மணிக்கு பஸ்ல போய்டும். எத்தனை டோயட் நீங்க? அந்த பிள்ளை 5 மணிக்கு பஸ்ல போய்டும். நான் சொல்றது கேளு. 5 மணி பஸ்க்கு போய்டும். டாடா காமிச்சிட்டு வா. அதுக்குள்ள போய் 2 மணி நேரம் இருக்குது. என்ன பண்ணுமோ பண்ணிக்க. வரோம். முக்கா துட்டு கப்ப கிளங்கே அப்படி பாடுவாங்க. அக்கா வெத்த அச்சி முறுக்கே அவன் முலத்தாயி புத்தில கிளவி மொத்தத்துல அவதான் யாரு தாய் கிளவி. ஏன் கோவிச்சிட்டு போதியா? ஏன் கத்துட்டு கப்ப கிளங்க ஏன் கப்பத்தாச்சு முறுக்கே ஏத்து விட்ட மொத்தக்கு இருக்கே
முறுக்கே ஏத்து விட்ட மொத்தக்கு இருக்கே ஏத்தனையும் நீதான் எனக்கே ஜனிருமா வைத்திஸ் குருமா மெல்ல நடமா தாத்தா உம்மா என் முனிமா கொஞ்சம் பனிமா ரூட்டு தனிமா ஐயோ ஏறாமா வாயாடி மீன் வாடி பாடி பாப்போம் விளையாடு என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு ஊமை கோட்டனாட்டு இருக்கிற. இங்க பார், ஒரு நாள் கூட எங்க அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. உடனே கிளம்புறேன், நாம ஊருக்கு போறோம். இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால உங்க அம்மா அப்பாக்கெல்லாம் டெய்லி வெடிச்சு கொட்ட முடியாது. மரியாதையா பேசுனி. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீதான். அன்னைக்கு வீட்டுக்கு வந்த என் தம்பிக்கு கொஞ்சமா சோறு போட்டு குழம்பு ஊத்திருந்தீங்கன்னா அவன் மனசார சாப்பிட்டு போயிருப்பாண்டி, மனசு உடைஞ்சு போயிருக்க மாட்டான். உங்க அப்பனுக்கு கறி சோறு போட்டுட்டு என் தம்பிக்கு பழைய சோத்தை போட்டியே, அப்பவே அவன் மனம் உடைஞ்சு போயிட்டாண்டி. இங்க பாருங்க, எங்க அப்பா பத்தி மட்டும் பேசாதீங்க. இன்னைக்கு மடிப்பு கலையாம போறீங்களே இந்த பேண்ட் ஷர்ட், படுக்கிற பெட்ல இருந்து தண்ணி குடிக்கிற டம்ளர் வரைக்கும் எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. அது மட்டும் இல்ல, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறேன்னு பீத்திக்கிட்டு தெரியுறீங்களே, இதுக்கெல்லாம் யார் காரணம்? எங்க அப்பா. இன்னைக்கு ஊருக்குள்ள உங்களையும் ஒருத்தங்க மனுஷனா மதிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமும் எங்க அப்பா தான். இருந்துட்டு போதுடி, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பாவே இருந்துட்டு போறாரு. ஆனா இப்ப எங்க அப்பா அம்மா அனாதையா இருக்கிறாங்க. பாடி அவங்களோட போய் ஒன்னா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு தடவை சொல்ல புரியாதா? என்னால அந்த நரகத்துக்கு வர முடியாது முடியாது முடியாது. நீ இப்படி சொன்னா கேட்க மாட்ட. வாடி. அறிவு இருக்குதாடா கொண்டாட்டிக்கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? பின்ன என்ன மாமா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. இப்ப சொல்லி என்னப்பா பிரயோஜனம்? கல்யாணம் ஆன புதுசுல மாமனார் மாமியா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீ அப்பவே சொல்லி கொடுத்துருக்கணும். கல்யாணம் ஆன புதுசுல அவ முந்தாடி பிடிச்சிட்டு பின்னாடி போனேன், இப்போ அவ உன்னை எதுக்குறாப்பா? தப்புதான் மாமா, தப்புதான். இவ பேச்ச கேட்டுட்டு எங்க அப்பா அம்மா விட்டுட்டு இவ கூட என் தப்பு தான். அத இப்போ உணர்ந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ராஜா. அம்மாவுக்கு உடம்பு சரின்னு
அப்பா ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காருப்பா. அது என்னன்னு போய் பாரு. என்னாச்சு மாமா? அது என்னாச்சுன்னு தெரியலப்பா. ஆனா அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காரு. சரி அப்பா, அம்மாவுக்கு என்னாச்சுப்பா? டாக்டர் என்னப்பா சொன்னாரு? ராஜா, அம்மா வயிறு வலிக்குது, வயிறுலாம் இறுக்கி பிடிக்குதுன்னு துடியா துடிச்சாப்பா. நானு பயந்துக்கிட்டு போய்த்தா லட்சுமி அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தப்பா. டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்ப்பா. இதை பாருங்க, இந்த அம்மாவோட வயிற்றுல கூடெல்லாம் புண்ணா போகி அல்சரா ஃபார்ம் ஆயிருக்கு. சரியா சாப்பிடாம இருந்ததுனால புண்ணு பெருசாக்கி கட்டியா மாறிடுச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி இதை மாத்திரை மருந்துனால சரி பண்ண முடியாது. இந்த கட்டியை ரிமூவ் பண்ணோம்னா குறைஞ்சது 2-3 லட்சமாவது செலவாகும். நீங்க போயிட்டு பணத்தோட வாங்க, அப்புறம் பேசுவோம். டாக்டர் என்ன சொல்றீங்க? 2 லட்சம் 3 லட்சம் ஆகுமா? அவ்வளவு காசுக்கு நாங்க எங்க டாக்டர்? எனக்கு ஆப்ரேஷன்ல ஒண்ணும் வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம். லட்சுமி அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. காசு எவ்வளவுமா வேணும்? நான் எப்ப பண்றேன். இல்லைன்னா உங்க உசுருக்கே ஆபத்தா போயிடுமா? போனா போட்டும் போட. டேய், டாக்டர் 2 லட்சம் 3 லட்சம் ஆகும்னு சொல்றாரு. அவ்வளோ பணத்துக்கு நீ எங்கடா போவ? அதெல்லாம் வேணாண்டா. அம்மா நான் எதையாவது பண்ணி பணத்தோட வரமா. அப்பா அம்மாவை ஜாக்கிரதையா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கப்பா. நான் பணத்தோட வரப்பா. என்னங்க, இவன் போய் பணம் கேட்டா உடனே கவிதை எடுத்து கொடுத்துருவாளாங்க? வேணாங்க, நம்ம யாருக்குமே பாரமா இருக்க வேணாம். நம்ம எங்கேயாவது போயிடலாங்க. எனக்கு ஒருவேளை பேச்சு எடுக்கும் போது நாங்க ஏதோ செத்து போயிட்டேன்னா கூட நீங்க என்ன தூக்கி போட்டுருங்க. லட்சுமி, லட்சுமி எப்படியெல்லாம் சொல்ற? நம்ம போலாம். லட்சுமி போலாம். கவிதா, நீ இப்படி யோசிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் அம்மாவோட உசுருக்கு ஆபத்து. கவிதா, தயவு செஞ்சு அந்த நகையெல்லாம் கொடு. சீக்கிரமா உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். இங்க பாருங்க, என்னால எல்லாம் முடியாது. என்னால எல்லாம் நகையெல்லாம் அடகு வைக்க கொடுக்க முடியாது. அப்படி சொல்லாத கவிதா. என் தாயோட உசுரு இப்ப உன் கையில இருக்கு கவிதா. தயவு செஞ்சு கொடு கவிதா. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நகை அடமானம் வச்சு செலவு செஞ்சோம், அவங்கள காப்பாற்ற முடியாம போயிட்டா யாருக்குங்க நஷ்டம்? நமக்கு தானே. வயசான காலத்துல அதுகளை இருந்தா என்ன, செத்தா என்ன? சொன்ன எங்க அம்மா செத்தா எனக்கு என்னவா? உன் பேச்சை கேட்டு கல்யாணம் ஆன உடனே உன் பின்னால வந்த பாரு. தப்பு என் பேர்லடி, தப்பு என் பேர்ல. அதுக்கு நீ இன்னமும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. எங்க அம்மாவுக்கு உதவா, எங்க அம்மா உயிருக்கு உதவாத இந்த நகையை வேணாம். இந்த நகைய போட்டு அழகு பார்க்கிற நீயும் வேணாண்டி. இன்னையில இருந்து எனக்கு நீ பொண்டாட்டி இல்ல, உனக்கு நான் புருஷலடி. வரங்க மாமா. அப்பப்போ நம்ம பெத்த தாயை பத்தி நீங்க ஒரு பாட்டு பாடுவீங்க. எனக்குமே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது மாமா. நீங்க எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கலாம், ஆனா அதை காப்பாற்ற முடியாத எவ்வளோ பேர் சூழ்நிலையால பாதிக்கப்படுறாங்க. அந்த பாட்டு பாடுங்க மாமா. முன்னூறு நாள் சுமந்து என்ன மூச்சடைக்கி பெத்தெடுத்து பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமாய் எடுத்து மாறுலையும் தோளுலையும் நான் உறங்க யானை கட்டி பாவு தோஞ்சும் தறி நெஞ்சும் எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, என்னைக்குமே நீதான் என் பூமி. தொப்புள் கொடி சொந்தம் தந்து
தொட்டில் கட்டி ஆராட்டி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி மொத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு நீதான்னு சொல்லி தெரியணுமா ஓ அம்மாவோ கோடி சாமி உனக்கு நிகராகுமா உத்தமைய நான் படிக்க ஓடா நீ தேஞ்சியம்மா உத்தமைய நான் படிக்க ஓடா நீ தேஞ்சியம்மா ஓ ஒத்த கல்லு முக்கியத்தான் அடகுல வச்சியம்மே பெத்தவளை நீதான் என் கோயிலம்மா பெத்தவளை நீதான் என் கோயிலம்மா ஓ தியாகத்துக்கு தெய்வந்தான் ஈடாகுமா. மாமா அப்பா யாரும்மா நீ? ஏங்க இங்க முத்துசாமி லட்சுமி அவங்களோட மூத்த பையன் நானு. அவங்க இல்லையா? நீதானா அவன்? ஆமா, நீ என்ன படிச்சிருக்கிற, என்ன உத்தியோகம் பண்ற? நான் பிஎட் முடிச்சுட்டு வாத்தியாரா இருக்கிறேங்க. ஓ வாத்தியார். வாத்தியார் இருக்குன்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்லை? ஏப்பா, கடைசி காலத்துல பெத்தைங்களை காப்பாற்றுறதுட்டு அவங்கள பஞ்சப்பராரிய பரிதவிக்க விட்டுட்டிய, இது உனக்கு அழகா இருக்கா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு பாடம் சொல்ற நீ உன்னை நினைச்சாவே வெக்கமா இருப்பா. உனக்காக வாங்கின கடனுக்காக அவங்க இந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டு இப்போதான் போறாங்க. முதல்ல அப்பா அம்மா மதிச்சு பழகுங்கடா. அப்பா அம்மாவை நீ ஒன்றும் கடவுளாக நினைச்சு கையெடுத்து கும்பிட வேண்டாம், கருத்திரியா நினைச்சு காலில் போட்டு மிதிக்காதீங்கடா. போடா போ. இப்போதான் அந்த பக்கம் போறாங்க, அவங்கள போய் காப்பாத்துற வழியை பாரு. இந்த பக்கமா ஐயா? இந்த பக்கம் தான். இந்தாண்டதாப்பா போறாங்க, போப்பா. அம்மா உன் பிள்ளை நான் அறியாததென்னவோ உன் பாடல் ஒன்றுதான் என் சொந்தம் என்பதோ என்னை என்றும் காக்கவே என்னை என்றும் காக்கவே இது ஒன்று போதுமா அம்மா உன் பிள்ளை நான் அறியாததென்னவோ. காட்டோரம் ஓடும் நீரே நதியானதே காட்டோரம் ஓடும் நீரே
ஐயோ அம்மா, எனக்கு எனக்கு என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுங்க. எனக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்ச போச்சுங்க. இனிமே நீங்க தனியா இருந்து கஷ்டப்படக்கூடாது. நீங்க நம்ம பெரிய பையன் ராஜா கிட்ட போயிருங்க. அவன் உங்களை நல்லபடியா பார்த்துக்குவாங்க. அவங்கிட்ட போனீங்கன்னா அவன் உங்களுக்கு ஒரு குறைய வைக்க மாட்டான். நான் சொன்ன சாவிட மாட்டேன் லட்சுமி, உன்னை சாவிட மாட்டேன். நீங்க சாக உள்ளனாலும் அந்த ஆண்டவைய உயிர் எடுக்க தயாரா இருக்கானுங்க. எனக்கு நான் சாகிறத பத்தி கூட கவலைப்படலைங்க. ஆனா உங்களை தனியா விட்டுட்டு போறேன்னு நினைக்க பார்த்தா ஈரக்குழையே நடக்குதுங்க. நான் எல்லா பொண்ணுகளை விட ரொம்ப பாக்கியசாலிங்க. ஏன் தெரியுமா? எல்லா பொண்ணுகளுமே தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், பூவும் மட்டுமா என் புருஷனுக்கு முன்னாடி போகணும்னு அந்த மகமாயிட்ட வேண்டிக்குவாங்க. ஆனா நான் வேண்டாமே அந்த பாக்கியத்தை எனக்கு அந்த ஆத்தா கொடுத்துட்டாங்க. இது ஒண்ணு போதும் எனக்கு. எனக்கு 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 குடிக்க தண்ணி தாகமா இருக்குங்க. அடி வண்ணக்கிளியே இங்கு தன்னன் தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ? அடி வண்ணக்கிளியே இங்கு தன்னன் தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ? விட்டு விட்டு போக சம்மதமோ? என்ன விட்டுட்டு போயிட்டியா லட்சுமி? நான் எப்படி லட்சுமி தனியா வாடுவேன்? ஐயோ ஐயோ லட்சுமி, என்ன விட்டுட்டு போயிட்டியா லட்சுமி? லட்சுமி லட்சுமி, நான் இருக்க மாட்டேன் லட்சுமி, நான் இருக்க லட்சுமி. லட்சுமி, உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். இப்ப என்ன தனியா விட்டுட்டு போயிட்டே லட்சுமி. லட்சுமி லட்சுமி, இனிமே நான் எப்படி லட்சுமி இருப்பேன்? லட்சுமி, ஏதோ ஒரு ஊர்ல எங்கேயோ போய் பொழைச்சிக்கலான்னு சொன்னையே, இப்ப என்ன ரோட்ல விட்டுட்டு நீ போயிட்டியே லட்சுமி. லட்சுமி லட்சுமி, எனக்கு இந்த ஊர்ல யார தெரியும்? நான் என்ன பண்ணுவேன் லட்சுமி? நான் என்ன பண்ணுவேன்? லட்சுமி, நீ இல்லாத இந்த ஊர்ல இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது லட்சுமி, என்னால வாழ முடியாது லட்சுமி. லட்சுமி 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 லட்சுமி, என்னை விட்டுட்டு போயிட்டியா லட்சுமி? லட்சுமி
யோ அசிஸ்டண்ட், இந்த வியோ வேலை பார்த்ததுல ஒரே டென்ஷன் தாயா. சரி, நான் சொன்ன ஃபைலை ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்கய்யா. யோ யார் அது? 2 பேரும் அனாதையா நடு ரோட்ல படுத்திருக்காங்க. யாருன்னு பாரியா? ஐயா செத்துட்டாங்க ஐயா. யோ என்னையா சொல்ற? அட கடவுளே, இப்படி செத்து கிடக்குறாங்களே, யாரா இருக்கும்? சரி, இவங்கள பார்த்தா நம்ம ஊருக்கார மாதிரி தெரியலையே, யாரா இருக்கும்? சரி, இவங்களுக்கு இந்த ஊர்ல வீடே இருக்காதா? சரி, யோ இந்த மஞ்ச பையில ஏதோ இருக்க மாட்டேங்குது, ஏதாவது அட்ரஸ் ஏதாவது இருக்குதான்னு செக் பண்ணி பாரியா. லெட்டர் மாதிரி ஏதோ இருக்குங்க ஐயா. சரி கொடு பார்க்கலாம். வணக்கம், எங்க பெயர் முத்துசாமி, லட்சுமி. நாங்கள் இருவரும் கனவு மனைவி. எங்களுக்கு என்று எந்த ஊரும் கிடையாது, எந்த உறவும் கிடையாது. நாங்களோ நாடோடிகள், நாங்கள் அனாதைகள். எங்களுக்கென்று யாரும் கிடையாது. நாங்கள் பிச்சை எடுத்து எங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்காவது இறந்து கிடந்தால் இந்த கடிதம் கிடைக்கும் நபர் எங்கள் தெய்வம். ஏனென்றால் நீங்கள் தான் எங்களுக்கு பிள்ளைகளாக இருந்து எங்கள் இறுதிச் சடங்கை நடத்த வேண்டும். அதற்கு தேவையான பணம் முத்துசாமி ஆகிய எனது வேட்டி முடிச்சில் பணம் வச்சிருக்கிறேன். எங்களது தெய்வமாகிய நீங்கள் எங்கள் இறுதிச் சடங்கை நிறைவேற்றுங்கள். அட கால கொடுமைய, என்ன கலிகாலம் ஐயாது, என்ன கலிகாலம். சரி சங்கர், இவங்களோட இறுதிச் சடங்கை நாமளே முன்ன நின்று நடத்தி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெனந்தூர் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு தகவல் கொடுத்துரு, நம்ம லோக்கல் தலைவர் கந்தசாமிக்கு ஒரு தகவல் கொடுத்துரு, நம்ம துணைத் தலைவர் மாணிக்கத்துக்கிட்ட ஒரு தகவல் கொடுத்துரு. அதுக்கு மேலே இந்த வெட்டியான வர சொல்லி நம்ம குமரபாளையம் கொட்டையிலேயே இவங்களை எரிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ஓகே? ஓகே ஐயா, நான் தலைவர் ஆஃபீஸ் போயிட்டுங்க இதுக்கான வேலையை செய்கிறேங்க ஐயா. சரி, இவருக்கு எவ்வளோ பணம் இருக்குதுன்னு பாரு. அந்த மீதி பணத்தை எல்லாமே நம்மளை பிள்ளையா நினச்சி சொல்லிட்டாங்க. மீதி பணம் எல்லாம் போட்டு நம்ம இறுதிச் சடங்கை எல்லாமே முடிச்சிடலாம்பா. சரி ஐயா, இந்த ஆவர வேலையை நான் பார்க்குறேங்க ஐயா. சரி வாப்பா, உடனே ஏற்பாடு பண்ணு அதுக்கு. ஓகேங்க ஐயா. அந்த வெட்டியான உடனே போன் பண்ணு. ஏப்பா சங்கர், நாளைக்கு வேற நம்ம மினிஸ்டர் மதிவாந்தன் நம்ம மக்கள் குறை தீர்க்கும் மனு வாங்கிறதுக்கு வராரு. அதனால இந்த ரோடு வீதி எல்லாம் சுத்தமாக வச்சிருக்கணும். ஓகே? சரி ஐயா. இந்த போட்டோ இருக்கிறீங்களா பார்த்தீங்களா ஐயா? ஐயா யாருப்பா அது? ஐயா இவங்க என்னுடைய அப்பா அம்மா. ஏப்பா தான் நான் வந்திருக்கேன். ஏப்பா ரோட்ல நிறைய பேர் போவாங்க வருவாங்க, நீ யாருன்னு சொல்ல. உங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்ல. ஏப்பா அசிஸ்டன்ட், அந்த போட்டோ வாங்கி என்னன்னு பாரு. ஐயா இந்த அனாதையா இருந்தாங்களா அவங்களா தெரிஞ்சு பாருங்க ஐயா. போட்டோ பார்க்கலாம். ஆட பாவமே, இந்த அனாதைங்களா? அனாதைங்களா? யோ யோ யார் மேலையா கை வைக்கிற? இந்த ஏரியா முன்சிபியா ஒரு அதிகாரி மேலேயே கை வைக்கிறியா? அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா, அவங்க மூத்த பையன் நானே. யோ அனாதைன்னு லெட்டர் இருந்தா அனாதைதான் சொல்லுவாங்க. ஆமா, நீ யாருன்னு சொன்ன? இவங்களுடைய மூத்த பையன் நானு. நீயா? ஆமாய்யா. ஆடா பாவி, கலிகாலம்டா கலிகாலம். கால கொடுமையை பாத்தியா? பெத்த பசங்க இருந்தோம்
அவங்க அனாதைங்கன்னு லெட்டர் எழுதி வச்சிருந்தா நீங்க எவ்வளவு கொடுமை பண்ணியிருப்பீங்க. யோ ஆமா, நீ இப்ப என்ன பண்ற? அந்த அனாதைங்கன்னு சொல்லி அவங்கள அழிச்சு விட்டு நீ எங்கேயா போன? நான் கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியாரா இருக்கிறேன் ஐயா. யோ கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியாரா? ஹாட்டா பாவி, வாத்தியாரா இருந்துகிட்டா இவங்கள பாவம் அனாதையா தள்ளிட்ட. ஏயா உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஏயா மத்தவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு 10 மாசம் சுமந்து பெத்தவங்களை இப்படி அனாதைகள் ஆயிட்டியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? ஓ முண்ட ஸ்கூல் வாத்தியாரா இருக்கிறது இல்லையா, முண்ட மனுஷனா வாழுங்கடா. எங்கயா இருக்காங்க இவங்க? யோ நேத்து தாயா அனாதை போனோம்னு நினைச்சு நம்ம அத்திக்கிட்ட சுடுகாட்டில் தாயா போட்டு போய் எரிச்சிருக்கிறோம். போயா போய் அங்க பாரு, போயா. எப்படியா போகணும்? இப்படியா போ, போயா. நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்த உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் மகத்தெல்லாம் ஒழிக்க எங்க போய் தேடுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவனை என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவன நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்ச கண்டாங்கி சேலையில என் கண்ணீரை தொடச்ச. நான் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணல, எங்க அப்பா அம்மாவை நான் கொலை பண்ணல. ஐயோ நான் கொலை பண்ணல. ஐயோ ஐயோ நான் கொலை பண்ணல. என்னங்க எனக்கு என்ன மன்னிச்சிடுங்க. உங்களோட அன்பை நான் புரிஞ்சுக்காம உங்ககிட்ட நான் எப்படி எப்படியோ பேசிட்டேங்க. நான் பண்ணினதெல்லாம் தப்புதாங்க, தப்புதான். நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதா நான் தனியா உங்களை கூட்டிட்டு போனேன். நம்ம சந்தோஷத்தை பத்தி நினைச்சதே தவிர அந்த மாமாவோட நிலைமை பத்தி நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. எனக்கு இனிமேலாச்சு நம்ம சந்தோஷமா வாழலாங்க. என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க. எனக்கு எனக்கு நான் உங்க கவிதை வந்திருக்கேங்க. எங்கே செல்லும் இந்த
யாரோ யாரோ அறிவார் காலம் காலம் சொல்ல வேண்டும் யாரோ உண்மை அறிவார் மலருக்கு மனமுண்டு என்பார்கள். ஆம், இந்த முத்துச்சாமி லட்சுமி குடும்பமும் ஒரு மலர்தான். ஆனால் அது கனகாம்பர மலர், அதனால்தான் மணக்கவில்லை. இந்த முத்துச்சாமி லட்சுமி சிவா இந்த ராஜா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றாக வாழ்ந்திருக்க கூடாதா என்று எத்தனையோ உள்ளங்கள் ஏங்கலாம். என்ன செய்வது? இவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட புயல், பூகம்பம், சூறாவளி எந்த ஒரு நல்ல உள்ளங்களின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடாது என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட காவியமே நான் பார்த்த சாமி. இந்த முத்துச்சாமியும் லட்சுமியும் வாழ்க்கையில் வாழாமல் இருந்திருக்கலாம், ஆனால் என்றும் உங்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. நான் பார்த்த சாமி என்ற இந்த சமூக நாடகத்தை நாங்கள் உங்கள் முன் சமர்ப்பித்தோம். 25 ஆண்டுகளாகவே வாடாமலராக இருந்து எங்களுக்கு ஆதரவு அளித்து வரும் உங்களுடைய வாடாமலராக இருந்து எங்களுக்கு ஆதரவு அளித்து வரும் உங்களுடைய மலரடிகளுக்கு எங்களுடைய மலர் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தம்பி சிங்காரவேல் சொன்னார், இந்த ஆண்டு எங்களுடைய நாடகத்தை இந்த 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா படைப்பாக நிறைவு செய்து நாங்கள் இனிமேல் நிகழ்ச்சி வழங்குவதை ஒரு பரிசீலனையில் வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். ஆனால் உங்களுடைய ஆதரவை பார்க்கும்போது நாங்கள் அதிலிருந்து மீள முடியாதது போல் தெரிகிறது. இந்த கதை 4 ஆண்டுகளுக்கு முன்னால் தயார் பண்ணி நடிகைகளை தயார் பண்ணி இது 3 வருடங்களுக்கு முன்னே இந்த நாடகத்துக்கு நடிகைகளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அது நடிகைகளை மாற்றி இப்போ போடும்படியெல்லாம் ஆயிடுச்சு, செலவாயிடுச்சு. உங்களுடைய ஏகோபித்த ஆதரவை பார்க்கும்போது எங்களுக்கு மீண்டும் மீண்டும் நிகழ்ச்சியை வழங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை நீங்கள் உண்டு பண்ணியிருக்கீர்கள் என்று சொல்லி வந்திருந்த உதுகாரம் பொறுமை காத்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. எங்களுக்கு இதுவரை அமைதி காத்து எங்களை ஊக்குவித்து இந்த நாடகத்திற்கு சிறப்பு சேர்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கலைத்தாய் நாடக மன்றத்தின் சார்பாக பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறோம். இந்த 25 ஆண்டு காலம் எங்களால் இந்த நாடகத்தை நடத்த முடியும் என்பதற்கு நீங்களெல்லாம் ஒரு சான்று. அதனால் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கவலை, என்ன கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் உங்களுடைய ஆதரவுக்காக அண்ணன் சொன்னது போல எங்களுடைய சில காரணத்துக்காக மறுபரிசீலனை செய்வோம். உங்களுடைய ஆதரவு இருந்தால் நாங்கள் மீண்டும் உங்களை தேடி இந்த இடத்திற்கு வருவோம் என்று கூறி எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு அனுமதி வழங்கி சிறப்பித்த வெண்ணந்தூர் காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு இத்தனை ஆண்டு காலம் நன்கொடை வழங்கி சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மற்றும் என்னுடைய பணியை கொஞ்சம் குறைப்பதற்காக மரியாதைக்குரிய அண்ணன் ஏஎஸ் மணி அண்ணார் அவர்கள் இயக்குனர், கதாசிரியர், மியூசிக் அனைத்து துறைகளிலும் கைத்தேர்ந்தவர். நான் தான் அவரை அண்ணா எங்களுக்கு ஒரு
பணி சுமை அதிகமாக இருக்கிறது, என்னால் சற்று முடியவில்லை. ஆகவே நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த விழாவை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவரை நான் அழைத்தேன். அவர் அதற்கு எங்களுக்கு சிறப்பாக ஒரு பணியை செய்து இந்த நாடகத்திற்கு மிகவும் புகழ் சேர்க்கும் வண்ணம் உறுதுணையாக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு கலைத்தாய் நாடக மன்றத்தின் சார்பாகவும் உங்களுடைய நாடக கலா ரசிகர்கள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுக்கு ஆடியோ வழங்கி சிறப்பித்து கொடுத்த மரியாதைக்குரிய அண்ணன் வேலவாசியின் கம்பெனி செந்தில்குமார் அண்ணா அவர்களுக்கும் எங்களது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு நேரம் நீங்கள் எல்லாம் அமைதி காத்து இருந்த உங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தைக்கும் என்னை தத்தெடுத்த என் தாய் மண்ணிற்கும் என் முதல் வணக்கம். முச்சங்கத்தில் விளைந்த தமிழால் எனது அங்கத்தில் நிறைந்த தமிழால் எண்ணில் அடங்கா வார்த்தைகள் கொண்டு எழில் கொஞ்சும் குமாரபாளையத்தில் பாமரனின் பழமை மறவா நாடகக் கலையில் புதுமையை புகுத்தி வார்த்தைகளில் அமிலம் கலைந்து தெளிப்போர் முன்னால் 25 ஆண்டு காலம் எதிர் நின்று போராடி ஏற்றி விளைந்த கதிராக நிற்கும் கலைத்தாய் நாடக மன்றத்தின் 25 ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டமாக என் தாய் தமிழில் நடைபெற்ற நான் பார்த்த சாமி நாடக அரங்கேற்றத்தில் வருகை தந்து எங்களுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் எங்கள் கலைத்தாய் நாடக மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கலைத்தாய் நாடக மன்றத்தின் 25 ஆண்டு கால அற்புத பயணத்தில் ஆதரவளித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மூத்த மொழியாய் மகிழ்ந்த மொழி என்று பார்த்து பேசி பழகிட என் தாய் மொழி இன்னல் எதிர்கொண்டு இருப்பினும் ஓசோன் தொலைவழியே ஓர் நாள் வீசும் வழியற்று போனாலும் பேசும் மொழியாக தமிழ் வாழ தமிழை முன்னெடுத்து செல்வேன் என உறுதிமொழி ஏற்று தமிழன் என்ற அஞ்சா நெஞ்சுடன் மங்கா தமிழ் கொண்டு நெஞ்சம் நிமிர்ந்து வஞ்சம் தொலைத்து கொஞ்சமும் அன்பினில் சிறிதேனும் நஞ்சு கலந்திடா வண்ணம் வாழ்வோம் வளர்வோம் கலைத்தாய் நாடக மன்றத்தை வளர்ப்போம் என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நம்பர் 3 குமாரபாளையம் கலைத்தாய் நாடக மன்றம் 25வது வெள்ளி விழா ஆண்டின் நாடகத்தை முன்னிட்டு இன்று நடந்த ஒரு அற்புதமான நான் பார்த்த சாமி அப்படி நாடகம் அப்படின்னு இதை பார்க்கலான்னு நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன். உள்ளூர்காரன் தான், இருந்தாலும் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன். ஆனால் இந்த நாடக மேடையில் நான் பார்த்த சாமி அப்படிங்கிறது ஒருத்தர் மட்டும் இல்லை, இதில் அத்தனை பேரும் அப்படி நடிச்சிருக்காங்க. எப்படி இதை நடித்தாங்கன்னு எனக்கு இன்னமும் வியப்பாக இருக்குது. உண்மையிலேயே எனது மாமா சிங்காரவேல் அவர்கள் மிக சிறந்த டைரக்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இருந்த போதிலும் இந்த நேரத்தில் நாம் எல்லா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பார்த்துருப்போம். ஆனால் நம்பர் 3 குமாரபாளையத்தை பொறுத்தவரையிலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என் மாமா சிங்காரவேலு தான். இதை ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். இதில் இவருடைய உழைப்பு அவ்வளவு முக்கியத்துவம் இதில் இருக்குது. இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அதை கண்கூடாக மக்கள் முன்னாடி நடித்து பார்த்தா தான் அதனுடைய அருமை தெரியும். நான் அழுது ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி நான் 2-3 மணி நேரம் அழுதுகிட்டே தான் இருந்தேன். நன்றி, வணக்கம்.